சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியில் 3வது நாளாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். களத்தில் இருந்து நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். சென்னையை அடுத்த செம்மஞ்சேரி என்ற பகுதியில் இருக்கிறோம். இங்கு சுமார் 7000 குடியிருப்புகள் இருக்கின்றன. இவர்களெல்லாம் பட்டினப்பாக்கத்தில் தங்கியிருந்தவர்கள். சுனாமி பிறகு இவர்களெல்லாம் இங்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் பெரும்பாலான வீடுகளுக்குள் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய அலுவலகம் மற்றும் அரசு அலுவலகங்கள், அதே போல மருத்துவமனை, இப்படி பல இடங்களிலே நீர்த்தேக்கம் என்பது தொடர்ந்து இருக்கிறது. இங்கு நல்ல ஒரு குடிநீருக்கு மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போதுமான அளவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் இங்கு அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் உதவிக்குரல் கேட்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இங்குள்ள மக்கள் தொடர்ந்து சொல்லும் விஷயம் என்னவென்றால், இங்கு குடிநீரும் கூட மிக குறைந்த அளவிலேயே கிடைக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான எந்த உதவிகளையும் அரசாங்க எந்திரம் எங்களுக்கு இன்னும் கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்குள்ள மக்களுடைய தேவைகளை உடனடியாக உணர்ந்து அரசாங்க அமைப்பு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. கடந்த 3 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் இந்த பகுதியில் மிகவும் சிரமப்படுவதாகவும், தேவையான எந்த வசதியும் இல்லை எனவும், பெண்கள் குறிப்பாக பாதுகாப்பின்மையை உணர்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் மகாலிங்க பொன்னுசாமி.